இப்போ மல்டிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, மல்டிபிள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இப்போ சின்ன பசங்க எல்லாமே பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி ஒரு மனநிலை சார்? இதை ரொம்ப வெளிப்படையாக கேட்டுட்டீங்க. இதை 2 டைமிங்ஸ்னு சொல்லுவாங்க, 3 டைமிங்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு திருமண உறவை தாண்டிய ஒரு உறவுன்னு நம்ம அதில் சொல்லுவோம். ஆர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீட்டிங்னு சொல்லலாம். அது ஆங்கிலத்தில் இன்ஃபிடெலிட்டின்னு சொல்லுவோம். மாரலி இது தப்பு. பட் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் லவ்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஏர்லி இயர்ஸில் நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. இந்த பக்கம் லவ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. அவர் வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு லவ்ன்றது அவங்க ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்போ அவங்களோட டாக் எப்படி இருக்கோ, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, வாட் எவர், இதெல்லாம் போகும்போது ஒரு கட்டத்தில் ட்ரைனஸ் வந்துடும், டாபிக் வராது. ஓகே. இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் பேசும்போது, புதுசாக யாராவது ஒரு கேர் ஆகும்போது சில பேர் வந்து ஆகக்கூடாது, சில பேர் டீவியேட் ஆகிடும். ஓகே. அப்படி தான் சில பேர் வந்து ஸ்லிப் ஆவாங்க. பட் அவங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு உறவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் கழிச்சு போர் அடிச்சிடும். அதுக்காக தான் திருமணம் ஒரு விஷயம்லாம் நம்ம கொண்டு வரோம். கமிட்டட் ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே குழந்தை வேணுன்றதெல்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் கமிட் ஆகும். அந்த குழந்தைக்காக நம்ம லைஃப் ஓடும்.